ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நம்ம சத்தான உணவு சாப்பிட்டு சத்தா வாழலாம் நினச்சிட்டேன். கொஞ்சம் உளுந்தம் கஞ்சி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு கப் உளுந்து எடுத்துட்டேன். கருப்பு உளுந்து தான் நல்லது. அதுக்கு 2 பேர் வெள்ளை உளுந்து தான் இருந்தது. கீழே கடையில் போய் கொஞ்சம் உளுந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா மணம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து நல்லா வறுப்பட்டு கொஞ்சோண்டு ஆற வச்சேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன். இப்போ நல்லா இப்போ பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு உளுந்து எந்த அளவு குவான்டிட்டி அந்த அளவு தான் அரிசி எடுக்கணும். கூடுதல் குறை ஆயிடக்கூடாது. கொஞ்சமாக சுக்கு, அரிசி நல்லா பொரிஞ்சிட்டு இதை இப்போ ஒரு ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ வாங்க பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மீதியை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு 1 ஸ்பூன் மாவுக்கு 1 கிளாஸ் தண்ணி கரெக்டாக அளவு இருக்கும். ஒரு துண்டு மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். சீனி போட வேண்டாம், ஒயிட் சுகர் போடாதீங்க. நல்லா கூட்டி தர்றதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு. அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னே கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நல்லா கரைஞ்சிட்டு கேஸில் வச்சப்பின்னா கை விடாமல் கிண்டுங்க. கொஞ்சமாக நம்ம உளுந்தங்கஞ்சி ரெடி. சத்தான பொருள்